25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெற ஸ்டுடியோ வடபழனி. அப்போ இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் பிரதமருடைய வருகையை பற்றி முதல்வர் பேசுகிறார் என்றால், ஒன்று அவர் மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய அரசின் வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு செய்த வேலைகளை அவர் ஒன்று தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது வேண்டும் என்றே பேச வேண்டும். எத்தனை முறை பிரதமர் வந்து தமிழக அரசுக்கான திட்டங்களை கொடுக்கும் போது கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வராமல் தவிர்த்திருக்கிறார். அதனால பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுக்கும் போது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறந்து வச்சிருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வரல. அதனால அவருக்கு தமிழகத்திற்கு பிரதமர் எத்தனை முறை அரசியல் இல்லாமல் திட்டங்களுக்காக வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. அதனால நாங்க பட்டியல் கொடுக்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு போது கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வராமல் தவிர்த்திருக்கிறார். அதனால பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொடுக்கும் போது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறந்து வச்சிருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வரல. அதனால அவருக்கு தமிழகத்திற்கு பிரதமர் எத்தனை முறை அரசியல் இல்லாமல் திட்டங்களுக்காக வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. அதனால நாங்க பட்டியல் கொடுக்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்கிறத சொல்லதான் போறாரு. அதனால அவர் பேசுற விவாதம் அவர் காது கொடுத்து கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கூட்டணியில் இருந்த காலத்தை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். அதனால தாங்கள் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளை விட அதிகமான நிதியை பெற்றுவிட்டு இப்போது முதலமைச்சர் மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் பிரதமருடைய வருகை இன்று காலையில் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து 11 கேள்விகளை முன்வைத்து இதற்கெல்லாம் பிரதமர் விடை சொல்லுவாரா, தமிழ்நாடு வராரு அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருந்தார். அந்த கேள்விகளுக்கான பதிலாக வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதிலை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு முன்பு கிடைத்த நிதியை விட 10 மடங்கு அதிகமாக தான் கிடைத்து வருகிறது. பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் தலைவர்களுடைய வருகையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தொண்டர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சில நிமிடங்களில் பிரதமருடைய ஹெலிகாப்டர் கிளம்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் கிளம்பிய பிறகு இங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக பிரதமர் இங்கே கிளம்புனதுலேருந்து அங்கே கூட்டம் தொடங்கிவிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெற ஸ்டுடியோ வடபழனி.